இந்திய அரசு ஆதரவுடன் செயல்படக்கூடிய பாரத் டாக்ஸி சேவை டெல்லியில் தொடங்கப்பட்டது. இந்தியாவின் தினசரி போக்குவரத்து சேவையில் மிக முக்கிய பங்காற்றி வரும் வாடகை கார்கள் பிரிவு மிகப்பெரிய மாற்றத்தை காண உள்ளது. காரணம், மத்திய அரசின் ஆதரவுடன் கூடிய பாரத் டாக்ஸி எனும் புதிய சேவை டெல்லியில் தொடங்கப்பட்டது. கூட்டுறவுத்துறை மூலம் வழங்கப்பட உள்ள இந்த சேவைக்கான செயலியை உள்துறை அமைச்சர் அமித் ஷா வெளியிட்டுள்ளார். இது தொடர்பான ட்விட்டர் பதிவில், சிறிய அளவிலான மூலதனத்தை திரட்டி கூட்டு முயற்சி மூலம் எத்தனை பேர் ஒன்று சேர முடியும் என்பதற்கு பாரத் டாக்ஸி ஒரு உதாரணம். பாரத் டாக்ஸி மூலம் ஓட்டுநர்கள் அதிக லாபம் ஈட்டுவது மட்டுமல்லாமல் கண்ணியத்துடன் அதன் உரிமையாளர்களாகவும் மாறுவார்கள் என நம்பிக்கை தெரிவித்துள்ளார். கூட்டுறவு மாதிரியை அடிப்படையாக கொண்ட பாரத் டாக்ஸி என்பது மத்திய அரசின் ஆதரவுடன் இயங்கும் வாடகை கார் சேவைக்கான செயலி ஆகும். மத்திய கூட்டுறவு அமைச்சகத்தின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பில், இந்த சேவையில் ஈடுபடும் ஓட்டுநர்கள் காரின் உரிமையாளர்களாகவே கருதப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஏற்பாடு தனியார் நிறுவனங்கள் ஓட்டுநர்களுக்கு எதிரான சுரண்டல்களை தடுக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம், இந்த முயற்சி இந்திய அரசாங்கத்தால் நேரடியாக மேற்கொள்ளப்படவில்லை என்பதையும், சஹாகர் டாக்ஸி கூட்டுறவு லிமிடெட் நிறுவனத்தால் நடத்தப்படுகிறது என்பதையும் கவனத்தில் கொள்ளுங்கள். முன்னதாக அமுலில் பணிபுரிந்த முக்கிய நபர்களால் இந்த சேவை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. பாரத் டாக்ஸியில் பதிவு செய்த ஒவ்வொரு ஓட்டுநருக்கும் 5 பங்குகள் வழங்கப்படும். தனியார் நிறுவனங்களைப் போன்று ஒவ்வொரு பயணத்திற்கும் எந்தவொரு கட்டணமும் ஓட்டுநர்களிடமிருந்து பெறப்படாத அதிகப்படியான கமிஷன்களை பிடுங்குகின்றனர் என்பதே தனியார் நிறுவனங்கள் மீது ஓட்டுநர்கள் சுமத்தும் குற்றச்சாட்டுகள் ஆகும். அதே நேரம், ஒவ்வொரு நாளும் செயலியை அணுகுவதற்காக ஓட்டுநர்கள் ரூபாயை கட்டணமாக செலுத்த வேண்டும். தனியார் வாடகை கார்களில் வசூலிக்கப்படுவதை காட்டிலும் 30% வரையில் குறைவான கட்டணமே பாரத் டாக்ஸியில் வசூலிக்கப்படும் என கூறப்படுகிறது. தனியார் நிறுவனங்களைப் போன்று அதிக கமிஷன் வசூலிக்கப்படாததால் ஓட்டுநர்கள் கூடுதல் கட்டணத்தை வசூலிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட மாட்டார்கள் என்றும், இதன் மூலம் பயணிகள் நேரடியாக பலன் அடைவார்கள் என்றும் கூறப்படுகிறது. முதற்கட்டமாக டெல்லி தலைநகரை சுற்றியுள்ள பகுதிகளிலும், குஜராத் மாநிலத்தின் ராஜ்கோட் மற்றும் அகமதாபாத் பகுதிகளிலும் இந்த சேவை தொடங்கப்பட உள்ளது. இதுநாள் வரை 2.5 லட்சம் ஓட்டுநர்கள் இந்த திட்டத்தில் பதிவு செய்துள்ளதாகவும், சுமார் 1 லட்சம் பேர் தினசரி சேவையை மேற்கொள்வதாகவும் பாரத் டாக்ஸி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுமார் 7 லட்சம் பேர் இந்த செயலியை பதிவிறக்கம் செய்துள்ளனராம். 2029ஆம் ஆண்டுக்குள் இந்த சேவையை நாடு முழுவதும் விரிவுபடுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. முக்கிய மாநிலங்களின் பிரதான நகரங்களில் முதற்கட்டமாக இந்த சேவை விரிவுபடுத்தப்பட உள்ளதாம். அதன்படி அடுத்த 2 ஆண்டுகளில் சென்னை, மும்பை, பெங்களூர், ஐதராபாத், கொல்கத்தா, புனே, லக்னோ மற்றும் ஜெய்ப்பூர் நகரங்களில் பாரத் டாக்ஸி சேவை கொண்டுவரப்பட உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன.